மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு தீவிரமான இந்துத்துவ தலைவர் என்று மீண்டும் தெரிவித்துள்ள பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை, இதுகுறித்து அதிமுக தலைவர்கள் விவாதிக்க வரலாம் என அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, வாக்கு எண்ணிக்கையின் போது கட்சியினர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தேர்தல் பணிகளை குறிப்பிட்டு பேசிய போது, தேர்தலில் பணியாற்றாத நிர்வாகிகள் குறித்து விவரங்கள் அனைத்தும் தனக்கு தெரியும் என்றும், தேர்தல் முடிவுக்கு பிறகு கட்சியில் நிச்சயம் களையெடுப்பு இருக்கும் என்றும், மேலே இருப்பவர்கள் கீழே வரலாம், கீழே இருப்பவர்கள் மேலே போகலாம் என்றார். பாஜகவில் தெற்கில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இம்முறை இரட்டை இலக்கில் வெற்றி நிச்சயம் என்று கூறிய அவர், எத்தனை இடங்களில் என்பதை விட எவ்வளவு வாக்கு சதவிகிதம் என்பதே முக்கியம் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி இரட்டை இலக்கில் வெற்றி பெறும் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. தேனியில பாருங்க, டிடிவி தினகரன் அவர்கள். தருமபுரி உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ராமநாதபுரம் எடுத்துக்கங்க, சிவகங்கை எடுத்துக்கங்க, பெரம்பலூர் எடுத்துக்கங்க, வெள்ளூர் எடுத்துக்கங்க. நிறைய தலைவர்கள் போட்டி போட்ட ஒரு தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை, அதுவும் குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக. அதனால் எங்களுடைய எண்ணம், ஒரு கம்ப்ளீட் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்க இரட்டை இலக்கு என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்து. ஜெயலலிதா கடந்த காலங்களில் ராமர் கோவில் கட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தியது, காஷ்மீரில் 370வது பிரிவை நீக்க வேண்டும், பொது சிவில் சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் கூறியது உள்ளிட்டவற்றை மேற்கோள் காட்டி அவரை இந்துத்துவவாதி என சொல்வதில் என்ன தவறு என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். முதல் ஆளா போயிருப்பாங்க. முதல் ஆளா போயிருக்கிறது மட்டுமில்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது இந்தியாவில் யாருமே ராமர் கோவிலை பத்தி ஒரு தீவிரமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் சொல்வதை விட காரசாரமா பேசினவங்க. அதனால ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை இது இந்தியாவினுடைய ஒரு பாரம்பரிய அடையாளமாகத்தான் ராமர் கோவிலை பார்த்தாங்க. அதனால இன்னைக்கு அந்த தலைவர்கள் மாத்தி பேசுறதுக்காக நாம இந்துத்துவ டெபினேஷனை மாற்ற முடியாதுங்க. தனது கருத்தை அதிமுகவினர் எதிர்த்தால் விவாதத்திற்கு பாஜக தயாராக இருப்பதாகவும், எஸ்டிபிஐ கட்சியுடனான கூட்டணிக்காக மாற்றி பேச வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு எழுந்துள்ளதாகவும் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் கருத்துரிமையை பேசுவதுதான் வேடிக்கையாக இருப்பதாக கூறினார். பெங்களூரு மத்திய தொகுதியில் டெபாசிட் இழந்ததே அரசியல் அனுபவமாக கொண்ட நடிகர் பிரகாஷ்ராஜ், பிரதமர் மோடி குறித்து பேசுவதை தாங்கள் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை என்று தெரிவித்தார். சீமான் விஜயலட்சுமிக்கு சொல்ல வேண்டிய பதிலை முதலில் சொல்லிவிட்டு தன்னை குறித்து பேசட்டும் என்றும் விமர்சித்தார்.